தம்பி வந்துட்டாரு சார், சீக்கிரமா ரிலீஸ் வந்துட்டாரு. அண்ணன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, பட் தம்பி படம் வந்து எவன் என்ன வேணா சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளவுதான். சார் அண்ணனுக்கு முன்னாடியே வந்து தம்பி வந்துட்டாரு சார், சீக்கிரமா ரிலீஸ் வந்துட்டாரு. அண்ணன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, பட் தம்பி படம் வந்து அப்படி போக விட்டுருக்காரு, வந்துருவாரு சீக்கிரமா. வேற எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, எல்லா படங்களும் நல்லா வரணும்ன்றதுதான். எல்லா படமும் கண்டிப்பா நல்லா வரும். எல்லா படத்திலயும் உழைப்பு பயங்கரமா இருக்கு, எல்லாருடைய உழைப்பும். அண்ட் ஒவ்வொரு டீம் தான் மாறுது ஒவ்வொரு படத்துக்கும், அந்த உழைப்பு அப்படியே தான் இருக்குது. ஸோ எல்லா படமும் நல்லா ஓடணும்னு தான் நான் என்னைக்குமே பிரார்த்தனை பண்ணுறேன். என் கணக்கு வேற யாரும் தெரியல. ஒரு 6 months இந்த ரோலுக்காக ஒர்க் ஹார்ட் பண்ணதை நான் பார்த்தேன். கொஞ்சம் மூவி பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் அவருக்காக தான் இந்த மூவி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அவரு சாக்லேட் பாயா பாத்துருவோம். இப்போ ஒரு ரெக்கட் பாய் மாதிரி ஒரு பேஸ்ல அவர் வந்திருக்காரு பராசக்தியில. சோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு பர்சனலா? அதுதான் சொல்றேனே, அவர் என்ன பண்ணா என்ன, எவர் கிரீன் எவர் பெஸ்ட். அவர் தான் நம்பர் 1. இல்ல இப்ப ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ஷன் எப்படி இருந்தது நெகட்டிவ் ரோல பாக்கும்போது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்க, செகண்ட் ஹாஃப்ல அதை தாண்டி எதுவுமே இல்லை தெரிஞ்சிடும். அட நம்ம சிவகார்த்திகேயன் பொண்ணா இவங்க? நல்லா வளர்ந்துட்டாங்களே. அப்படியே அம்மாவோட அதே முகம்ல. பராசக்தி படம் பார்க்க வந்த எஸ்கேவோட மகள் மற்றும் மனைவி. தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோவோட மனைவின்னு கொஞ்சம் கூட பந்தாவே இல்லையே. சர்வசாதாரணமா தன்னுடைய கணவருடைய படம் பார்க்க வந்த பிரபலம். யாருன்னு தெரிஞ்சா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க.